நிம்மதி எங்கே கிடைக்கும்? எங்காவது கிடைத்தால் சொல்லுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி தாங்களேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் தான் இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலும் மக்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிம்மதி எங்கே கிடைக்கும்? எங்காவது கிடைத்தால் சொல்லுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி தாங்களேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் தான் இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலும் மக்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நிம்மதியை கிடைப்பதற்கு 4 முக்கிய வழிகளை இந்த காணொளியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். காணொளியின் இறுதி வரை நீங்கள் என்னோடு இருங்கள். நிச்சயம் சிறந்த நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய தேவைகளை, கருத்துக்களை அவசியம் கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள். அதுவும் நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கு மனிதர்கள் நிம்மதியை தேடி ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறோம். சிலர் நினைக்கிறோம், ஊர் ஊரா போனா, நாடு நாடா போனா நிம்மதி கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறோம். நம்மிலே சிலர் தூக்க மாத்திரைகளை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கினால் நிம்மதி கிடைத்து விடாதா என்று நினைக்கிறோம். இன்னும் சிலர் போதைகளுக்கு, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு அதன் மூலமாவது நமக்கு கிடைக்காத நிம்மதி என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் காமம், விபச்சாரம் போன்ற மனித மாண்புக்கு, மனிதனுடைய இயல்புக்கு முரணான குணங்களை கையில் எடுத்து அதன் மூலமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி நிம்மதியை தேடி பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான கோணங்களில், பலவிதமான பாதைகளில் பயணிப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் நிம்மதியை தருவதற்கு 4 அம்சத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தருவான் என்று சொல்கிறது. முதல் விஷயம் என்ன? நீங்கள் இறை நம்பிக்கை மிக்கவராக இருக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து, இறை நம்பிக்கையோடு சேர்த்து நல்ல செயல்பாடுகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், மன் அமில சாலிஹம் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன். யார் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையோடு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நல்லமல்கள் செய்கிறார்களோ, நற்காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். அல் குர்ஆன் சொல்லுகிறது, யாரு இறை நம்பிக்கையோடு நல்காரியங்களில், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். இப்போ இறை நம்பிக்கை மட்டும் பத்தாது, அத்தோடு சேர்த்து நற்காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு வல்ல அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் என்ன செய்வான்? இஸ்தஅமலஹு, அவனை பயன்படுத்துவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப யஸ்தஅமிலுஹு, அல்லாஹ் எப்படி அவனை பயன்படுத்துவான்? பயன்படுத்துதல் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு பொருள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயுவஃபிகஹு லில் அமலி ஸாலிஹி கபிலல் மௌத், மௌத்துக்கு முன்பு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான். மரணம் எப்பொழுது என்று யாராலும் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. இன்னைக்கு நிகழலாம், அடுத்த ஒரு மணி நேரத்தில் நிகழலாம், நாளைக்கு நிகழலாம், அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழலாம். நிச்சயமானால் மரணம் ஒரு நாள் வரும். அந்த மரணத்திற்கு முன்பு நல்ல காரியங்கள் செய்வதற்கு யாருக்கு வாய்ப்பு தரப்படுகிறதோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அல்லாஹுவினால் நலவு கொடுக்கப்பட்டவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நிம்மதியை தேடக்கூடிய முதல் நபர்கள் நீங்கள் முதலில் யோசிக்க வேண்டியது, ஈமான் இருக்கிறதா, அதோடு நல்லமல் நம்ம இடத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் உங்களையே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நிம்மதியை தேடக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய 2வது விஷயம், அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறானோ அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். நன்றியை மறந்தவர்கள் தான் நிம்மதியை தொலைத்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி செலுத்தணும். அதற்கடுத்து கிடைக்காததை குறித்து அல்லாஹ்விடத்தில் வேண்டலாம், அது வேறு விஷயம். கிடைத்ததை கொண்டு நன்றி செலுத்த வேண்டும். நல்லோர்கள் அப்படித்தான் செய்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலமாக பிள்ளை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருந்தாங்க. வருஷங்கள் கடந்து போச்சு, கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் எல்லாம் தாண்டி விட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான். இஸ்மாயில் என்ற குழந்தையை கொடுத்தான், இஸ்ஹாக் என்ற குழந்தையை கொடுத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த அந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற்ற குழந்தைகளை வாங்கிட்டு என்ன சொன்னாங்க?
குர்ஆன் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் இஸ்ஹாக். அல்லாஹ் என்னுடைய வயோதிக காலத்தில் எனக்கு குழந்தையை தந்தான், இஸ்மாயிலை கொடுத்தான், இஸ்ஹாக்கை கொடுத்தான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். யார் உலகத்தில் நன்றி செலுத்துகிறாங்களோ அவங்க தான் நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ்வினுடைய உயர்தரமான சொர்க்கத்தை பார்த்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் யார்ட்டையாவது, எப்படிங்க இருக்கிறீங்க? எப்படிங்க இருக்கிறேன்னா, முட்டி வலி, முதுகு வலி, அந்த வலி, இந்த வலி, குடும்பத்தில் அப்படி பிரச்சனை, இம்பிட்டு பிரச்சனை என்று நம்முடைய புலம்பல்களை தான் கொட்டி தீர்க்கிறோம். எது இருக்கிறதோ அதை மறந்துவிட்டு இல்லாததற்காக வேண்டி ஆசைப்பட்டே நாம் பழகிவிட்டோம். எனவே இருப்பதினுடைய அந்த பலனை, அதனுடைய அந்த உயர்ந்த மதிப்பை நம்மால் பல நேரங்களில் கணிக்க முடியாமல், அதனுடைய மதிப்பு தெரியாமல் நம்மை விட்டு அது கடந்து விடுகிறது. எனவே இருப்பதற்கு நன்றி செய்ய வேண்டும். அது நிம்மதியை உங்களுக்கு பெற்றுத்தரும். மூணாவது பாயிண்ட், நமக்கு என்ன சோதனை வந்தாலும், உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுமை காக்க வேண்டும். எப்படியும் நிச்சயம் இந்த நிலையை எல்லாம் மாற்றுவான். ஒரே நிலையிலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடாது. அதை நம்பணும். சோதனைனா சோதனை தானா? தொடர்ச்சியாக வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்க போதா? கிடையாது. இருட்டுனா இருட்டாவே இருந்துருமா? பகலே வராதா? மழைனா மழையே பெஞ்சிட்டு இருக்குமா? வெயிலே வராதா? அல்லது உஷ்ணம்னா உஷ்ணமாக தான் இருக்குமா? காற்றே அடிக்காதா? எல்லாம் உண்டு. அந்தந்த காலத்துக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்போ சோதனைகள், கஷ்டங்கள் வரத்தான். சோதனை இல்லாமல், சிரமங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை ரசனையோடு அது கழிய வேண்டும் என்றால் சிரமங்களும் சோதனைகளும் வரத்தான் செய்யும். அந்த நேரங்களில், காலங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நலவை ஆதரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமினை போன்று யாருக்கு இருக்கிறது பாக்கியம்? வல்ல அல்லாஹ் அவருக்கு ஏதாவது நன்மை செய்தால், ஏதாவது உபகாரம் செய்தால், அதை நினைத்து அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செய்கிறான். அதுவும் அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. வல்ல அல்லாஹ் அவனுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தால், சோதனையை கொடுத்தால், நெருக்கடியை கொடுத்தால், பொறுமையோடு இருந்து நன்மையை ஆதர வைக்கிறான். அதுவும் அவனுக்கு நன்மையாகுது. அவன் நன்மை கொடுத்தாலும் அதிலிருந்து அவன் நன்மையை சம்பாதிச்சுக்கிறான். ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து அவன் நம்ம நன்மையை சம்பாதிச்சுக்கிறான். பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தை நன்மையை ஆதர வைத்து. அப்போ நிம்மதியை தேடக்கூடியவர்களின் மூணாவது கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சிரமங்கள், சோதனைகளில் நாம் பொறுத்திருக்க வேண்டும். அய்யூப் நபியை விடையா நம்ம சோதிக்கப்பட்டு போயிட்டோம்? இப்ராஹிம் நபியை விடையா நம்ம சோதிக்கப்பட்டு போயிட்டோம்? நோய் நொம்பலத்திலேயே அவங்க வாழ்க்கை முழுவதும் கழிஞ்சுத. மனைவிமார்கள்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களே, அய்யூப் நபியினுடைய மனைவிமார்கள்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களே, உடம்பெல்லாம் புழுத்து போய் புழுகெல்லாம் வெளிப்பட்டதே. ஆனால் அந்த நேரத்திலும் அவர்கள் தன் அல்லாஹ் கொடுத்த இது சோதனை என்பதை ஏற்றுக்கொண்டு வல்ல அல்லாஹ்விடத்திலே நன்மையை கேட்டார்கள், ஆதரவு வைத்தார்கள். அல்லாஹ் அதை கொடுத்தான், அற்புதமாக காண்பிச்சு கொடுத்தான் இல்லையா? அப்போ நிம்மதியை தேடக்கூடியவர்கள் மூணாவதாக கவனிக்க வேண்டியது இது. நாலாவதாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அல்லாஹ் ரசூலை முழுவதுமாக நம்பி அவனிடத்தில் நம்மை ஒப்படைத்து விட வேண்டும். ஃப்ளைட்டில் போகிறோம், இங்கேருந்து சவுதி அரேபியா அல்லது ஓமான் அல்லது வச்சுக்கோங்க யூஎஸ் போகிறோம். ட்ரெயினில் போகிறோம், இங்கேருந்து பயணிக்கிறோம். ஒரு 700 கிலோமீட்டர் அல்லது ஒரு 1500 கிலோமீட்டர் பயணிக்கிறோம். பஸ்ஸில் பயணிக்கிறோம், ஒரு சுமார் 600 கிலோமீட்டர் இங்கிருந்து பயணித்து ஒரு நாள் இரவு ஃபுல்லாக செல்ல வேண்டும். ஏறி உட்கார்ந்த உடனே நமக்கு தூக்கம் வந்துடுது. ஏறி உட்கார்ந்தோன்னா நிம்மதியாக உட்கார்ந்து நம்மளுடைய வேலைகள், அலுவல்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். எந்த நம்பிக்கையில்? எப்படியாவது டிரைவர் கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருவார். அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நமக்கு ஹைவேல எத்தனை ஸ்பீடில் போனாலும் தெரியறதில்ல, வானத்தில் எவ்வளோ வேகமாக அது பறந்தாலும் தெரியறதில்ல, தண்டவானத்தில் எவ்வளோ வேகமாக அந்த ட்ரெயின் பயணித்தாலும் நமக்கு பெருசாக அது தெரியறதில்ல. ஏன்னா ஏறி உட்கார்ந்து பொழுதே நம்பிட்டோம், இவங்க எப்படியாவது நாளை காலைல 7 மணிக்கு கொண்டு போய் லேண்ட் பண்ணிடுவாங்க, நம்ம நினைச்சிருக்கக்கூடிய இடத்துல போய் நம்மளை சேர்த்துருவாங்க என்று நம்பி ஏறி அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? இந்த நம்பிக்கை அல்லாஹ் ரசூல் மீது வர வேண்டும். எந்த சந்தர்ப்பமானாலும் சரிதான், அல்லாஹ் ரசூல் என்னை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை வர வேண்டும். வந்துவிட்டால் நிம்மதி உங்களுக்கு தானாக வந்துவிடும். இந்த நம்பிக்கையை முகமது நபி கற்றுக் கொடுத்தார்கள். குகையில் 2 பேர் வெளியே நிற்கிறாங்க, பிடிச்சிட்டாங்க அப்படின்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரையும் பிடித்து விட்டால் 100 ஒட்டகம் கிடைத்துவிடும் என்பது மட்டுமல்ல பரிசு, ரசூலுல்லாவுடைய உயிரே போயிடும். அந்த நேரத்திலையும் கூட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க அபூபக்கர், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். இதான் நம்பிக்கை. மூசா அலைஹிஸ்ஸலாமை துரத்தி கொண்டு வருகிறது ஃபிரௌனின் கூட்டம், படை பட்டாளம், அதிகாரம், ஆட்சி எல்லாம் இருக்குது. முன்னாடி செங்கடல், பின்னாடி கூட்டம். இந்த நேரத்தில் மூசா நபி என்ன சொன்னார்கள்? குர்ஆன் சொல்கிறது, இன்ன மஅய ரப்பி,
என்னுடன் என் ரப்பு இருக்கிறான் என்று அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள். இதுதான் நம்பிக்கை. உண்மையாக நம்பணும், 100% நம்பணும். வல்ல அல்லாஹுவையும் அல்லாஹுனுடைய தூதரையும் 100% நம்ப வேண்டும். நம்பினால் அதனுடைய பலனை அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியாக தருவான். எனவே தானே நிம்மதியாக மூசா அலை இஸ்லாமால் அந்த கடலை கடக்க முடிந்தது. எனவே தான் நிம்மதியாக அந்த கூண்டுக்குள்ளே, அந்த குகைக்குள்ளே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் இருக்க முடிந்தது 3 நாட்கள். நிம்மதி இல்லைன்னா அவங்களால இருக்க முடியுமா? முடியாத. அப்போ எது கொடுத்தது இதை அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்த அந்த உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் வைப்போமேயானால் நிச்சயமாக நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கும். ஆக இந்த 4 விஷயத்தை நாம் எல்லோரும் வாழ்விலே கவனத்தில் கொள்வோம். வல்ல அல்லாஹ் நம்மை தேடி கொண்டு வந்து நிம்மதியை தருவான். நிம்மதி பெற்ற நன்மக்களின் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. இந்த நாளோடு சேர்ந்து 5வதாக நம் வாழ்வில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலாவது நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். அதுவும் நமக்கு நிம்மதியை பெற்றுத் தருவதற்கு பிரதான வழிகள். யோசிப்போம், நல்லமல் செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.